கருப்பு கோட் போட்டு போகிறான் கோர்ட்டுக்கெல்லாம். அதை பார்த்தா நம்ம நினைக்கிறோம் கருப்பு கோட் போகிறான்னு. ஏன்னா விவகாரம் ரொம்ப மோசமானது, தவறானது. அதனால் கருப்பு கோட்டு தான் போக முடியும், வெளுப்பு போட்டுக்க முடியாது. உள்ளுக்குள்ளே வெளுப்பாக இருப்பாங்க, மனுஷன் நல்லவன். ஆனால் வெளியில் விவகாரம் பண்ணுறதுக்கு வேண்டியிருக்கு கருப்பு கோட்டு. அதே மாதிரி தான் போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தாக்க கலர்லாம் ஷேப்பாக இருக்கும். எல்லோரும் நல்லவங்க தான். ஆனால் அந்த இடம் மோசமான இடம். அங்கே அப்படி தான் சிவப்பு தான் எதிர்பார்க்க முடியும். ரஜோகுணத்தை வேறு ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது. சத்துவகுணம் நல்ல வெளுப்பு, நல்ல தூய்மை. பாலை காட்டிலும் முக்கியமானது வெளுப்பு. பாலு கூட வெளுப்பு கலர் இருக்குது. ஸ்படிகத்துக்கு எந்த கலரும் கிடையாது, சுத்தமாக இருக்கும். ஸ்படிகத்து மேலே எந்த புஷ்பம் போட்டாலும் அந்த கலரை ஸ்படிகத்துக்கு வரும். ஆனால் கலரில் ஒட்டிக்காது. அந்த பூவெலாம் எடுத்து ஒரு பாடு பழையபடி ஸ்படிகம் சொச்சமாகவே இருக்கும். அதுபோல் ஞானிகளுடைய நிலையும் அகங்காரம் அவகார தியாகமுடைய நிலையும் எப்படி இருக்குன்னாக்க, ஞானிகளுடைய நிலை போல் வெளுப்பாகவும் தூய்மையாகவும் சுத்தமாகவும் வெளுப்பாகவும் கலரே இல்லாத ஸ்படிகம் போலும் இருக்கக்கூடியது ஒரு சுபாவம் இருக்கோ, எந்த ஒரு நிலை இருக்கோ, அதுதான் உத்தமமான சாத்விகமான நிலை. அப்படிப்பட்ட உத்தமமான சாத்விகமான நிலை அடைவதற்கு குரு அனுகிரகத்தை குருவும் பெற வேண்டும்.